புற்றுநோயுடன் போராடும் சொக்கத்தங்க படம் நடிகை உமா சங்கரி அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. சொக்கத்தங்கம் படம் அது விஜயகாந்த் நடித்த சூப்பர் ஹிட் படம். ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். என் ஜன்ன நிலவுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். விஜயகாந்தோட தங்கச்சியா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கோம். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹைட்டு, பாக்குறதுக்கு லுக்கு, அந்த ஒரு மாதிரியான ஹோம்லியான ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியான ஒரு லுக்கு, இன்னசென்டான பொண்ணு மாதிரியான ஒரு லுக்கு விஜயகாந்தோட தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற இந்த உமா சங்கரி அப்படிங்கிற நடிகை அவங்களோட இன்ஸ்டால வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல வந்து பழைய போட்டோவும் போட்டிருக்காங்க, இப்ப அவங்க இருக்கிற போட்டோ போட்டிருக்காங்க. ஒரு தலையில ஒரு ஸ்கார்ப் கட்டியிருக்காங்க. ஆரம்ப கட்ட மார்பக புற்றுநோய் அவங்களுக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சு இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப விஜயகாந்த் சார் அவங்க இருந்திருந்தா இந்த மாதிரி உமா சங்கரி அவங்க பாதிக்கப்பட்டது தெரிஞ்சுதான் விஜயகாந்த் சார் என்ன சார் பண்ணிருப்பாரு? நிச்சயமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பரை வாங்கி அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சிருப்பாரு. அதாவது உதவினா பணம் காசு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். புற்றுநோயுடன் போராடும் சொக்கத்தங்க படம் நடிகை உமா சங்கரி அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. போட்டோடனே ரசிகர்கள்லாம், மேடம் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாளாக, உங்களெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோம், உங்களோட நடிப்பு அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு வருத்தமான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு இருந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரேன், அது மீளறதுக்கு ரசிகர்களோட ஆதரவும் நீங்கள் பண்ண பிரார்த்தனைகள் தான் எனக்கு இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க எங்கே போயிருந்தாங்க, இந்தமாரி ஒரு நடிகை இருந்தாங்களே, பார்த்த உடனே விஜயகாந்த் அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் நடிச்சிருப்பாங்க. சொக்கத்தங்க படத்தில் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதனால் நிறைய ரசிகர்கள் மீண்டும் நடிக்கணும், நல்லாகணும்னு பல பிரார்த்தனைகள் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இந்த பதிவை பார்க்கறது, அவங்க எப்படி மீண்டுட்டு வராங்க சார்? சொக்கத்தங்கம் படம் அது விஜயகாந்த் நடித்த சூப்பர் ஹிட் படம், சூப்பரான படம். பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சௌந்தர்யா வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். என்னென்ன நினச்ச நீ, என்ன நினச்ச, என்ன நெஞ்சுக்குள்ள வச்சு தைக்கும் போது என்ன நினைச்ச, அந்த பாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஜன்ன நிலவுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் அந்த படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட தங்கச்சியாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கோம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஹைட்டு, பார்க்குறதுக்கு லுக்கு, அந்த ஒரு மாதிரியான ஹோம்லியான ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியான ஒரு லுக்கு, ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ஒரு இன்னசென்டான பொண்ணு மாதிரியான ஒரு லுக்கு விஜயகாந்த் தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற இந்த உமா சங்கரி அப்படிங்கிற நடிகை, இந்த உமா சங்கரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுமித்ரான்னு ஒரு பிரபல நடிகையோட மகள். சுமித்ரான்ற பிரபல நடிகை பாத்தீங்கன்னா ஊனா ஒரு கேள்விக்குறி, நிஜம் நிழலாகிறது, மச்சான பார்த்தீங்களா, இப்படி நிறைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த உமா சங்கரி. இவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீரநடைன்ற சத்யராஜ் படத்தில் தான் வந்து அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம் படம். அதில் விஜயகாந்தோட தங்கச்சியாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்களுடைய ஆக்டிங்கு. இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் நிறைய படங்கள் வந்திருக்கு, பாசமலர் பல படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா அந்த படத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தங்கச்சிக்காண்டியே பார்த்தீங்கன்னா காதலே விட்டு கொடுக்கறதுக்கு வந்து விஜயகாந்த் வந்து துணிஞ்சிருவார். அதாவது சௌந்தர்யாவே வேணாம், தங்கச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்கச்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு அண்ணனா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. ரொம்ப இயல்பா விஜயகாந்தோட ஆக்டிங்கு, சௌந்தர்யாவோட ஆக்டிங்கு, இவங்க அந்த உமா சங்கரியோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். பாட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அந்த பிக்சரைசேஷன் பாக்யராஜ் சார் வெறும் டைரக்ட் மட்டும் பண்ணியிருந்தாரு. அவருடைய திரைக்கதை வழக்கமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலி டிராமா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சியே வந்து விஜயகாந்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சௌந்தர்யாவை தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு இவர். கல்யாணம் பண்ணி கொடுத்தல இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கச்சினா உயிர் இருக்கு, பயங்கர உயிர். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல தங்கச்சிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நிறைய கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல துன்புறுத்தல்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து விஜயகாந்த் அந்த சீன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கத்தை ரொம்ப அது மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டான ஒரு படம். நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த பொண்ணு வந்து நிஜமாவே விஜயகாந்தோட தங்கச்சி தானே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த படம் வந்தப்ப இவங்க எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட தங்கச்சி.
சொக்கத்தங்கத்தில் விஜயகாந்தோட தங்கச்சியா நடிச்சவங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க. நல்ல ஒரு மாதிரியான ஹோம்லியான லுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிச்சு. எந்த படம்னா தங்கர் பச்சன் சார் டைரக்ஷனில் வந்து தென்றல் படம். தென்றல் படத்தில் வந்து பார்த்திபன் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இவங்க வந்து லவ்வராக நடிச்சிருப்பாங்க. பார்த்திபனுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. அதில் கூட ஒரு பாட்டு இருக்கு, அடித்தோழி அடித்தோழி அடைகாக்கும் சிறுகோழி. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க ஆடிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாங்கு. அந்த படத்துலையும் அவங்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வெள்ளந்தியாக இருக்கும். அதான் ரொம்ப வெள்ளந்தியாக, ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 படம் இவங்களுக்கு வந்து பெரிய பேரை கொடுத்துச்சு. ஒன்று தென்றல், ஒன்று வந்து சொக்கத்தங்கம். இந்த 2 படத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. வானவில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பூக்கள், மணிகண்டா, இப்படி நிறைய படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. பட் ஒரு 20லேருந்து 25 படங்கள் இவங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்தில் எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கமா அப்படின்னு ஒரு சீரியல், கன்னட சீரியல், சித்தி சீரியல் வந்துச்சு இல்லையா, ராதிகா நடிச்சு பயங்கர ஹிட்டு. அதை அப்படியே வாங்கி வந்து கன்னடத்தில் ரீமேக் பண்ணாங்க, அங்கே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து இவங்க உமாசங்கரி வந்து நடிச்சிருந்தாங்க. வேற சில சீரியல்ல எல்லாம் கூட நடிச்சிருந்தாங்க. 2006 வந்து பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் அப்படின்னு ஒரு எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சினிமா நடிக்கல, சீரியல் நடிக்கல, எதுவுமே நடிக்கல. ஆனால் நீண்ட நாளாக 2006 அப்புறம் 2026 20 வருஷத்துக்கு அவங்க பேச்சே பெருசாக எங்கேயும் இல்லை. அவங்கள பற்றி யாருமே பேசலை. ஆனால் அந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி சொக்கத்தங்கத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது, தென்றல் படத்தை பார்க்கும்போது, டிவியில் இந்த சாங்கெல்லாம் ஓடும்போது இந்த நடிகை என்ன ஆனாங்க, உமாசங்கரி எங்கே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் தேடி இருப்பாங்க. நிச்சயமாக தேடி இருப்பாங்க. அந்த மாதிரி ரசிகர்களுடைய மனசை கொள்ளை கொண்ட ஒரு நடிகை வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் வந்து பழைய ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க, இப்போ அவங்க இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஒரு தலையில் ஒரு ஸ்கார்ப் கட்டியிருக்காங்க. ஆரம்ப கட்ட மார்பக புற்றுநோய் அவங்களுக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சு இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கீமோதெரப்பிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப கடுமையான நாட்களை கடக்க வேண்டிய ஒரு சோதனையான நாட்களை நான் இப்போ வந்து கடந்துக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்து என் குடும்பத்தார் வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ரசிகர்கள் என்னைக்குமே என்னை வந்து மறக்க மாட்டாங்க. எல்லாரும் எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சின்ன வயசு, ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அந்த காலத்தில் அவங்க 2000 நடிக்க வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு மேபி ஒரு 18 வயசு அப்படி தான் இருக்கும். இப்போ அதிகபட்சம் பார்த்தா ஒரு என்ன வயசு இருக்கும், ஒரு 38 வயசு தான் இருக்கும். ஸோ 38 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி கீமோதெரப்பி, அது வந்து கேன்சர் அப்படின்னாலே அது கடுமையான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். யாரும் வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ அவங்க அப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த காலகட்டங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000 காலகட்டங்கள்ல இளைஞர்கள் அப்புறம் அன்னைக்கு படங்கள் பார்த்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இந்த உமாசங்கரியை மறந்திருக்க முடியாது. இன்னைக்கு இப்படி வந்து ஒரு பதிவு அவங்க போட்டிருக்குது எல்லாருக்குமே ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்திருக்கு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சொக்கத்தங்கம் படத்தில் அண்ணன் தங்கச்சி நடித்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்போல்லாம் கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல விஜயகாந்த் தங்கச்சி, உண்மையான தங்கச்சின்லாம் சொல்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ விஜயகாந்த் சார் அவங்க இருந்திருந்தா இந்த மாதிரி உமாசங்கரி அவங்க பாதிக்கப்பட்டது தெரிஞ்சுதான் விஜயகாந்த் சார் என்ன சார் பண்ணியிருப்பாங்க? விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், யாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல இயல்பாகவே ஒரு நல்ல குணங்கள் உள்ள ஒரு மனிதர். அவங்க அந்த படம் நடிச்சாங்க இல்லையா, அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அண்ணன் தங்கச்சி எப்படி பழகிப்பாங்களோ அப்படி தான் அவங்க வந்து பழகி இருக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது, புற்றுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது இப்போ விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பரை வாங்கி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சிருப்பாரு. அதாவது உதவினா பணம் காசு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அம்மா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுமித்ரா பிரபல நடிகை, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கன்னட சினி உலகத்துல ஒரு பெரிய பிரபலமான இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேல பண்ண ஒரு பாப்புலரான இயக்குனர். ஸோ பணத்துக்கு அவங்களுக்கு பஞ்சம்லாம் இருக்காது. ஆனா அந்த மாரல் சப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் நடக்கும்போது ஒரு 40 நாள் 50 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே இருக்கும், சாப்பிடுவாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து சமைச்சு வந்து இவங்க கொடுத்துப்பாங்க, அவங்க வீட்டில் வந்தா இவங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா அவங்க யாரோ இவங்க யாரோன்னு போயிடுவாங்க. நேரம் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லிக்க மாட்டாங்க. சினிமா துறை அப்படிப்பட்ட துறை. அந்த துறையில இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், விஜயகாந்த் மாதிரி நல்ல மனிதர் பார்க்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்தா நிச்சயமா அந்த மாரல் சப்போர்ட் இல்ல வேற என்ன சப்போர்ட் தேவைனாலும் மெடிக்கலாவோ இல்ல பண உதவியா இருந்தா கூட விஜயகாந்த் சார் வந்து நிச்சயமா செஞ்சிருப்பாரு. ஆனா துரதிருஷ்டவசம் விஜயகாந்த் வந்து இன்னைக்கு இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம்.
அந்த பாதிப்பு அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு ஒரு தமிழ் ரசிகர்களிடம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாங்க உமாசங்கர். பல வருடங்களா பார்த்தீங்கன்னா சில நடிகைகளையோ சில நடிகர்களையோ சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தா கூட, இல்லை 1-2 படங்கள் நடிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சொக்கத்தங்கத்தில் வந்து விஜயகாந்த் தங்கச்சியா நடிச்சது, அப்புறம் தென்றல் படத்தில் நடிச்சது, இதெல்லாம் வந்து தமிழ் ரசிகர்கள்ட்ட இவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நல்ல நடிகை, சின்ன வயசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த புற்றுநோய் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது எந்த உறுப்புல வேணாலும் வரும், எந்த உறுப்புல வந்தாலும் அது ஆபத்து தான். புற்றுநோய்க்கு வந்து மருந்து மாத்திரை இல்லையா அப்படின்னா இன்னும் முழுமையா வந்து மருந்து மாத்திரை கண்டுபிடிக்க முடியல. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புற்றுநோய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது இமீடியட்டா வந்து சரி பண்ணிட முடியும். அது கீமோல மட்டும் பண்ண முடியாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ பிரஸ்ட் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து இந்த யூட்ரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கர்ப்பப்பை கேன்சர், இதெல்லாம் என்ன அது ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பரவாம இருந்துச்சு அப்படின்னா அது உடனே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கான மறுபடியும் அந்த செல்ஸ் வந்து பரவாமல் இருக்கிறது கீமோ தெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் வந்து செக்அப் பண்ணிக்க சொல்லுவாங்க. மறுபடியும் அது வந்து அந்த கிருமிகள் வந்து மறுபடியும் வந்திருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங்காக வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. அது வந்து அதை கடக்கிறதுங்கிறது சவாலான விஷயம். அது உங்களை உடம்பை மட்டும் பாதிக்காது, அது உங்கள் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு மன அழுத்தம் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து முழுமையாக குணமாகி வரதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, சவாலான விஷயம். அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப கடுமையான நாட்களை நான் கடந்துட்டு இருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நம்ம சிவராஜ்குமாருக்கு சமீபத்தில் வந்தது, இந்த சிறுநீரகத்தில் வந்து புற்றுநோய் வந்தது, அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. நிறைய புற்றுநோய்களை வந்து முழுமையாகவே குணப்படுத்த முடியும் மருத்துவத்தில் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இது ஒரு சவால் தான். ஆனா அந்த சவாலை மீறி மருத்துவத்தில் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து சாத்தியம் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்தவங்க அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க இப்போ வந்து அவங்க இன்ஸ்டால அவங்களே தான் இந்த பதிவை போட்டிருக்காங்க. இந்த பதிவை அவங்களே போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு தைரியமான ஒரு பெண்ணா தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நிச்சயமா முழுமையா குணமடைஞ்சு நல்லபடியா முழுக்க குணமடைஞ்சு நல்லபடியா வாழ முடியும். மனிஷா கொய்ராலாலாம் பார்த்தீங்கன்னா இதே மார்பக புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லாவே இருக்காங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நடிகை அது வந்து ஒரு தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல தெரிந்த நடிகை. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சுமித்ரா இருக்காங்கல்ல, அவங்க பற்றி சில தகவல்கள் இருக்கு. சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆரம்பத்தில் அப்பாவுடைய படத்தில் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால மனைவி அப்படின்னு ஒரு படத்தில் சுமித்ரா சரத்பாபு இறந்து போயிட்டார் இல்லையா, சரத்பாபு 2 பேரும் வந்து ஜோடியாக நடிக்கிறதா பூஜையெல்லாம் போட்டாங்க இளையராஜா சாரோடைய மியூசிக்கில். அன்னைக்கெல்லாம் சுமித்ராவுக்கு 50,000 ரூபா சம்பளம்னு நினைக்கிறேன், 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு. ஆனால் அந்த படம் நடக்கல, பூஜையோட வந்து நின்று போச்சு, ஷூட்டிங்கே அந்த படத்துக்கு போல. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அலைகள் அப்படிங்கிற படத்தில் வந்து சுமித்ரா வந்து ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க, ஒரு மனோதத்துவ டாக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுமித்ராவுக்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் பேசினாங்க அந்த படத்துக்கு. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி பேமெண்ட் வந்து 50,000 ரூபா கேஷ் வந்து சுமித்ரா கிட்ட அப்பா கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அவங்க வந்து எண்ணி அதை அப்பா கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. சுமித்ராட்ட அப்பா சொல்றாரு, உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா பேசியிருக்கு, ஆல்ரெடி 1.5 லட்சம் கொடுத்துருக்கு, இப்போ 50,000 ரூபா கொடுத்தேன், ஏன் 10,000 ரூபா திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வருங்கால மனைவின்னு ஒரு படம் நீங்க பூஜை போட்டீங்க, என்னை கமிட் பண்ணி 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த 10,000 ரூபாய் இந்த படத்தில் நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்தா. உண்மையாலுமே இப்படி நடிகர்கள்லாம் கிடையாது. அப்போ உங்க அப்பாவோட ரியாக்ஷன் என்ன? இல்ல வேண்டாமா வச்சுக்கோங்கன்னு கம்பல் பண்ணாரு. இல்ல சார் நீங்க வந்து இதை வாங்கிக்கோங்க, நீங்க 2 லட்சம் சம்பளம், நான் 10,000 ரூபா வந்து அன்னைக்கு உங்ககிட்ட வாங்கிட்டேன், அதை கழிச்சுக்கிறேன், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த சம்பளத்தை வந்து திருப்பி அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. அந்த 10,000 ரூபாய் வாங்க மறுத்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் இருக்காங்க. நல்ல நடிகை, ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து அவங்க பண்ண முடியாது. நிறைய படங்கள்லையும் நடிச்சவங்க, நல்ல பாப்புலராக இருந்தவங்க. சுமித்ரானா எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அம்மா கதாபாத்திரங்கள் எல்லாம் நிறைய படங்கள் நடித்தாங்க. ஸோ ஒரு பிரபலமான நல்ல ஒரு நட்சத்திர குடும்பம், அதுலேருந்து வந்த நடிகை தான் இந்த உமா சங்கரி. ஸோ நிச்சயமாக அவங்க முழுமையாக குணமடைந்து நல்லபடியாக திரும்பி வரணும். ஏன்னா அவங்க அம்மா அந்த காலத்திலே நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, அவங்களுடைய மகள் அப்படின்னும் போது நிச்சயமாக அவங்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறை வழியில் அவங்களுக்கு துணை நிற்கும். உமா சங்கரிக்கு அவங்க நல்லபடியாக குணமடைந்து வந்துருவாங்க, நல்லதே நடக்கும். ஓகே சார், நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.